அன்பர்களே வணக்கம். ஸ்ரீ மகாகாளி ஸ்ரீ யோக ஈஸ்வரி யதார்த்த பிரசன்ன ஜோதிட பரிகாரம் மந்திராலயம் மூலியமாக உங்களெல்லாம் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். தொடர்ச்சியாக நம்ம பார்த்து கொண்டு வருகிற பிரசன்ன வகுப்பு அடிப்படையில் இன்று 29 மதிக்கத்தக்க ஒரு ஆண் ஜாதகம், பிறப்பு ஜனன ஜாதகம், கும்பலக்னம், துலாம் ராசி, அந்த அடிப்படையை கொண்ட ஒரு ஜாதக அமைப்பு. திருமணம் நடக்குமா, திருமணம் ஏன் தள்ளி போய்கிட்டே இருக்குது அப்படிங்கிறோடைய கேள்வி. 13/9/2024 வெள்ளிக்கிழமை சுக்கிரவாரம். கும்ப லக்னம், லக்னத்திலே சனி, 2ஆம் இடம் அப்படிங்கிறது கேதுவால் பாதிக்கப்பட்டிருக்குது. 3 மாந்தி, 4, 5, 6, 7 சுத்தம், 8ஆம் இடத்துல ராகு, 9 சந்திரன், 10 சுத்தம், 11 சூரியன், புதன், வியாழன், செவ்வாய், சுக்கிரன், இத்தனை கிரக சேர்க்கை இருக்குது. சிறந்த ஒரு 2ஆம் இடம் பாதிப்பு இருந்தாலும் சிறந்தது ஒரு கல்வி அமைப்பு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு தொழில் அமைப்பையும் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இவங்களுடைய கேள்வி திருமணம் சம்மந்தப்பட்ட கேள்வி. திருமண தடை ஏன் அப்படிங்கிறதான். 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது கேதுவால் பாதிக்கப்பட்டிருக்கு. அது மாந்தியும் சேர்க்க இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் 8ஆம் இடமும் ராகுவால் பாதிக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட அனைத்து கிரகங்களுமே ராகு கேதுக்குள்ளே அடங்கிருச்சு. இது ஒரு காலசர்ப்ப தோஷம் உள்ள ஒரு ஜாதகம். தற்போது உள்ள கோச்சார அடிப்படையின் பிரகாரமும் இந்த நிலையே கிரக அமைப்புகள், அதாவது சனீஸ்வர பகவான் தற்சமயமும் இவர் கும்பத்தில் தான் இருக்கிறாரு. இது பொதுவாக உள்ள அவங்க ஜனன ஜாதகத்தினுடைய அமைப்பு வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்து பிரசன்ன அடிப்படையில் நம்ம அவருக்கு எடுத்து பார்த்ததில் மகர லக்னம், 2ஆம் இடம் சனி, 3இல் ராகு, 5இல் வியாழன், 6இல் செவ்வாய், 8இல் சூரியன், புதன், 9இல் கேது, சுக்கிரன், மாந்தி, 12இல் சந்திரன். பார்த்திங்கன்னா மாந்தி அப்படிங்கிறது பிரசனத்துக்கு முக்கியமானது. ஜனன ஜாதகத்திலையும் 9ஆம் இடம் மாந்தியால் பாதிக்கப்பட்டிருக்கு. அதோடு சுக்கிரன் நீசம், 5க்கும் 10 நீசம். அப்படி ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. இந்த லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி 12இல் மறைவு சந்திரன். சந்திரனுக்கு சாரம் கொடுத்த சுக்கிரன் நீசம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது கண்டிப்பான முறையில் சனீஸ்வர பகவானால் பாதிக்கப்பட்டு சனி தோஷம் அப்படிங்கிறது, திருமண தடை அப்படிங்கிறது இருக்குது. அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் இந்த தடைக்கு உண்டான காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதில் ஒரு சில தோஷங்கள் அப்படிங்கிறது இருக்குது. ஒரு சில தோஷங்கள் அப்படிங்கிறதுக்கு குலதெய்வ சாபங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பான முறையில் இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த லக்னத்திற்கு பாதகாதிபதினு சொல்லக்கூடியவர் 6இல் இருந்து 12ஐ பார்க்கிறார், 7ஆவது இடத்தை பார்க்குறார். அப்போ திருமண தடை அப்படிங்கிறது எதனால் இருக்குது அப்படிங்கிறது தான் முக்கியமான காரணம். 6ஆம் அதிபதியான
புதன் பார்த்திங்கன்னா 8ஆம் அதிபதியான சூரியனோடு சேர்க்கை. அப்போ இது தன்னிச்சையாக தான் நடக்கா அப்படின்னா கண்டிப்பான முறையில் இல்லை. ஏன்னா 8ஆம் இடத்தை வந்து பார்த்திங்கன்னா மாந்தி பார்வை செய்யுது. அதோடு மட்டும் இல்லாமல் 3ஆம் இடம் ராகுவையும் பார்வை செய்யுது. அப்போது கேது, ராகு, சுக்கிரன், சூரியன், புதன் இதில் வந்து கண்டிப்பான முறையில் சம்மந்தப்படுது. இந்த அமைப்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இது தடையாகவே இருந்தாலும் தடைக்கு உண்டான ஒரு மறைமுகமான கர்மா அங்கு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாகவே இந்த பிரச்சனை அப்படிங்கிறத எடுத்து கூறுது. குலதெய்வ சாபம் இருக்குது யாருக்கில்லை சொல்லிட்டேன். 4ஆம் இடம் சொல்லக்கூடிய அவங்களுடைய வீடு ஒரு விதமான தோஷம், சல்லிய தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தினால பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெளிவாகவே இதில் வந்து எடுத்துக்கலாம். பிரச்சனை அடிப்படையில் நம்ம அவங்களுக்கு எடுத்துரைத்த இலவச பரிகார முறைகளை நம்ம கொஞ்சம் சொல்லியிருக்கிறோம். அந்த மாதிரி முறைகளை வந்து அவங்க வந்து பரிகாரம் செய்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மற்றும் ஒரு சுப நாளில் வந்து பிரசன்னம் பார்த்து அந்த தோஷம் நிவர்த்தி ஆயிருக்கா அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம பார்த்துட்டு அதுக்கு பிறகு அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்துடும் கண்டிப்பாக அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சொல்லியிருக்கிறோம். முழுக்க முழுக்க இது வந்து சூழ்ச்சி அப்படிங்கிறது கண்டிப்பான முறையில் இருக்குது. இந்த சூழ்ச்சிக்கு உண்டான விஷயம் என்ன அப்படி பார்த்திங்கன்னா 6ஆம் அதிபதி தான் ஒரு மாந்திரிக கோளாறு செய்வதற்கு முக்கியமான காரணம். அதுவும் மாந்திரிகம் செய்வதற்கு புதனுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பான முறையில் தேவைப்படும். அதுவும் இருக்குது. மகர லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி கண்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாந்தி தொடர்பு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பான முறையில் ஒரு கோளாறு தோஷம் இருக்குது அப்படிங்கிற ரொம்ப தெளிவாகவே எடுத்து சொல்லும். அதோட சனீஸ்வர பகவானுடைய நேரடி பார்வையில் பார்த்திங்கன்னா 4ஆம் இடம் வீடு தாயார் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கண்டிப்பான முறையில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சனியும் 8ஆம் இடத்துல சம்மந்தப்பட்டிருக்க நாட்களில் அதுலேயும் ஒரு பாதிப்பு. 11ஆம் இடம் அப்படிங்கிறதும் பார்வை இப்போ உள்ள கோச்சார அடிப்படையில் பார்க்கும்போது அதுலேயும் பாதிப்பு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். நன்றி நண்பர்களே. இதுபோல் உங்களுக்கு பிரசன்னம் பார்க்க ஆர்வம் உள்ளவர்கள் கண்டிப்பான முறையில் வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டு நீங்கள் இந்த மாதிரி பிரச்சனை அனுபவங்களை கண்டிப்பான முறையில் பெற்றுக்கொள்ளலாம். அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டிப்பான முறையில் இலவசமாகவே வழங்கப்படும். பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர, விற்காத வீடு மனைகள் விற்க, குலதெய்வ கோப சாபங்கள் தீர, குலதெய்வ அனுக்கிரகம் உண்டாக, செல்வ செழிப்பு உண்டாக, தரித்திரம் நீங்க, வீட்டில் வாஸ்து சல்லிய தோஷம் நீங்க, மாந்திரிகத்தால் ஏற்பட்ட மனநோய், உடல் நோய் தீர, வியாபாரங்களில் அதிக ஜன விஷயம் ஏற்பட போன்றவையான பூஜைகள் செய்து கொடுக்கப்படும். ஆர்வமுள்ள விருப்பமுள்ள பாதிக்கப்பட்டவர்கள் வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டு நீங்கள் பலனடையலாம். நன்றி நண்பர்களே. மற்றும் ஒரு காணொலியில் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை தற்காலிகமாக உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.